ஹாய் வெல்கம் டு வி லேர்ன். திஸ் இஸ் பிரதேஷ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஒரு லோகோவை எப்படி இந்த க்ளோத்தோட நம்ம பிளெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சும்மா கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை மாற்ற போகிறோம். டீசேச்சுரேட், அதுக்கு இமேஜ் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு டீசேச்சுரேட்டை கிளிக் பண்ணுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுறோம். இப்போ இது கொஞ்சம் பிளர் பண்ணிக்கலாம். லைட்டாக பிளர், ஃபில்டருக்கு போயிட்டு பிளருக்கு போயிட்டு காஷியன் பிளரை கிளிக் பண்ணுங்க. அதோட வேல்யூ ஒரு 2 வச்சுங்க. கீழே இருக்குல்ல அங்கே ரேடியஸ் 2.0 வச்சுக்கோங்க. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த இமேஜுக்கு எனக்கு 2.0 நான் அந்த வேல்யூஸ் செக் வச்சுருக்கேன். இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல், சேவ் ஆஸ், சில்க் ரெட் க்ளோத்துன்ட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போது ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அந்த இமேஜ் இருக்குல்ல பழைய இமேஜ் சில்க் க்ளோத்தை அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். திருப்பியும் அது தனியாக ஒரு டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் என்கிட்ட 2 இருக்குது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த பிளர் பண்ணி கன்வெர்ட் பண்ணது. இது வந்து நார்மல் அந்த க்ளோத். இப்போ என்னென்னா இந்த இடத்துல நான் இப்போ ஒரு லோகோ போட போகிறேன். ஃபைலுக்கு போயிட்டு ப்ளேஸ் எம்பர்ட் கொடுங்க. உங்களோட ஏதோ ஒரு லோகோ சூஸ் பண்ணிங்க. இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மேக்ஸிமைஸ் இல்லை மினிமைஸ் பண்ணிக்கலாம் இமேஜ். அதுக்கு ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இப்படி ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே கொடுத்துரும். இது வந்து ஸ்மார்ட் ஃபில்டர், அதாவது ஸ்மார்ட் லேயரில் தான் இருக்குது. இந்த ஐக்கான் பார்த்தா தெரியும். இல்லைனா நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கிளிக் பண்ணுங்கள். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இப்போது ஃபில்ட்ரு போங்க. ஃபில்ட்ரு போயிட்டு டிசார்ட் இருக்குல்ல, டிசார்ட் கிட்ட போனால் இப்படி வரும். அங்கே போயிட்டு டிஸ்பிளேஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்பிளேஸ். இப்போது இது வரும். உங்களுக்கு இந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக 10/10 இருக்கும். அதுவே நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது கேட்கும். அந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிங்களே ஏற்கனவே அது கேட்கும். நம்ம என்ன சில்க்குன்ட்டு சேவ் பண்ணியிருக்கோம்ல, சில்க் ரெட் க்ளோத் இந்த இருக்குது. இப்போது அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கும். இப்போ நீங்கள் போய்ட்டு இதில் போய்ட்டு இதோட பிளெண்டிங் மோட் மாற்றிக்கலாம். இப்போ மல்டிப்ளை வச்சு பாருங்கள். கலர் பர்ன், மல்டிப்ளை நல்லாயிருக்கு. ஒரு பிளெண்டிங் மோடாக நீங்கள் மாற்றி பாருங்கள். டார்க் அண்ட் மல்டிப்ளை, கலர் பர்ன், இது ரெண்டுத்தில் இது நல்லாயிருக்கு. கலர் பர்ன் நல்லாயிருக்கு கொஞ்சம். ஓகே. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒப்பாசிட்டி இல்லைனா ஃபில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 60 இல்லை 70 வச்சு பார்க்கலாம். 70 ஓகே. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ் கொடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். இப்படி தான் வந்து ஒரு லோகோவை நம்ம இந்த க்ளோத்தோடு பிளெண்ட் பண்ணுறது. முதல்ல என்ன பண்ணணுமோ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதை போய்ட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் டீசேச்சுரேட் பண்ணிட்டோம். பிளாக் அண்ட் ஒயிட்டை மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பிளர் பண்ணோம் கொஞ்சம். ஃபில்ட்ரு போயிட்டு பிளரு, காஷியன் பிளர் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 2.0 அந்த மாதிரி ரேடியஸ் வேல்யூஸ் கொடுத்து ஃபைல் போட்டு சேவ் பண்ணிட்டோம் தனியாக பிஎஸ்டியாக. அப்புறம் திருப்பியும் இந்த இமேஜ் ஒர்க்கில் தனியாக அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் ப்ளேஸ் எம்பர்ட் கொடுத்தோம். அந்த லோகோவை சூஸ் பண்ணோம். இந்த லோகோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மேக்ஸிமைஸ் இல்லை மினிமைஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ரைட் கிளிக் கொடுத்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அது கொடுத்துட்டு ஃபில்டருக்கு போனோம். டெசார்ட் போயிட்டு டிஸ்பிளேஸை கிளிக் பண்ணோம். இதில் 10/10 அதை ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே அந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்டிங் மோட் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பிளெண்டிங் மோட். நான் இப்போ வந்து கலர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட இமேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளெண்டிங் மோட் மாற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணேன். ஒரு 70 வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஈஸி சிம்பிளாக வந்து நம்ம ஒரு லோகோவை அந்த க்ளோத்தோடு பிளெண்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க.